பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த 4 வசனத்திலையும் அல்லாஹ் தஆலா யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், முதல்ல எத்தனை பங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தம் 7 பங்கு இருக்கா? 6. மொத்தம் 6 பங்குகள். பாதி, 4, அப்புறம் 8 இல் 1, 3 இல் 2, 3 இல் 1, 6 இல் 1, 1/2, 1/4, 1/8, 2/3, 1/3, 1/6. இவ்வளவுதான். இந்த 6 பங்கை தான் யாருக்கு கொடுக்கணும்னு தெரியும். இதை மனப்பாடம் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த ரெண்டு நம்பரையும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா மீதம் உள்ளதை மனப்பாடம் பண்ணிடணும். பாருங்க, இதனுடைய பாதி இது, இதனுடைய பாதி இது. கரெக்டா? அரைக்கு பாதி கால், காலில் பாதி 1/8. அதே மாதிரி 2/3 பாதி 1/3, 1/3 பாதி 1/6. அதான் இந்த ரெண்டையும் பண்ணிட்டு பாதி பாதின்னு நினைச்சிட்டா முடிஞ்சு. மொத்தம் 6 பங்குகள். இந்த 6 பங்குகள் இதை யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு படித்த கணக்கு தெரிஞ்சிருக்கோம். என்ன பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம்? LCM படிச்சிருக்கீங்களா? ஃபுல் ஃபார்ம் என்னதுக்கு? லீஸ்ட் காமன் மல்டிபிள். தமிழ்ல மிக சிறிய, மிக சிறிய பொது மடங்கு. இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆப்பிள் பழம் இருக்கு, 2 பேருக்கு சமமா கொடுக்கணும். எத்தனை துண்டு வெட்டுவோம்? 2 துண்டு வெட்டுவோம். 4 பேர் இருந்தா, 8 பேர் இருந்தா இது ஈஸி. 1 இருந்தா கொடுத்துடலாம். இப்ப என்ன செய்யணும்? ஒரு ஆளுக்கு பாதி கொடுக்கணும் ஒரு இதுல, ஒரு ஆளுக்கு 4 இல் 1 கொடுக்கணும். எத்தனை துண்டு வெட்டணும்? ஒரு ஆப்பிள் பழத்தில் ஒரு ஆளுக்கு பாதி கொடுக்கணும், ஒரு ஆளுக்கு அந்த மொத்தத்தில் 4 இல் 1 கொடுக்கணும். மொத்தம் எத்தனை துண்டா வெட்டணும்? 8 துண்டு வெட்டினா பாதியும் கொடுக்க முடியணும், 4 இல் 1 கொடுக்க முடியும். ரொம்ப ஈஸியான கேள்வி. 2க்கும் 4க்கும் LCM என்ன? 3. 2. எந்த வாத்தியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? 2க்கும் 4க்கும் LCM 2 யாரு, எந்த டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க? டக்குன்னு சொல்லுங்க, கேட்போம். அந்த டீச்சர் 4 என்னமா படிச்சிருக்கேன்னு தெரியும். இப்போ எத்தனை இருக்கு அங்க? 3 ஃபேன் இருக்கா? 3 ஃபேன். உங்களுக்கு LCM ஒரு செக்கப். முதல் ஃபேன் 2வது நிமிடத்தில் ஓட துவங்கும், கொஞ்ச நேரம் நின்றும். 2வது ஃபேன் 3 நிமிடத்தில் ஓட துவங்கும். 4வது ஃபேன் 4 நிமிடத்தில். முதல் இது 2, 2வது 3, 3வது 4. 2வது நிமிடத்துல ஓட தூங்குனது நின்றுட்டு அப்புறம் 4வது நிமிடத்துல ஆரம்பிக்கும். சரிதானா? 3வது நிமிடம், அப்புறம் நின்றுட்டு அப்புறம் 6வது நிமிடம், அப்புறம் அது 4. இந்த 3 ஃபேனும் ஒரே நேரத்தில் எந்த நிமிடத்தில் ஓடும்? 3மே ஓடிக்கொண்டு இருக்கும் நிமிடம் அது. 6. தவறு. 4 நிமிடத்தில் 3வது 4ல ஓடும்னு சொன்னோம். அது எப்படி 6வது? 4, 2வது 8வது நிமிடத்துல தானே ஓடும். 6வது நிமிடத்தில் எப்படி ஓடும்? 3 தான் 2வது 6வது நிமிடத்தில். LCM யாரும் படிக்க தெரியும். 2, 3, 4 LCM எத்தனை? இப்படித்தானே படிச்சீங்க, டானா போட்டு தானே படிச்சீங்க. எவ்வளவு வருது? முதல்ல LCM என்றால் என்னன்னு, 2 எண்கள் அல்லது 3 எண்களினுடைய மிக சிறிய பொது மடங்கு. இப்போ 2 மடங்கு 2, 4, 6, 8, 10, 12. 3 மடங்கு 6, 9,
15 18 அப்படியே போகும். 4 மடங்கு 8 20 இப்படியே போகுது. இப்போ 2க்கும் 3க்கும் எல்சிஎம் அப்படின்னா 2க்கும் பொதுவான மடங்கு என்னது? 6, அப்புறம் 12. இப்போ 12 சொல்லலாமா 6 சொல்லணுமா? ஏன்? லீஸ்ட், மிகச்சிறிய. இப்போ 2 பேருக்கு ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுக்கணும்னா சம 2ஆ வெட்டியும் கொடுக்கலாம். 10 துண்டா வெட்டினா கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம்ல. 10ன்னா ஆளுக்கு 5 கொடுப்போம். 2ஆ வெட்டினா ஆளுக்கு 1 கொடுப்போம். சரிதானே? அது வெட்டி வேலை. 10 துண்டா வெட்டி ஆளுக்கு 5 கொடுக்கும், 2ஆ வெட்டி ஆளுக்கு 1 கொடுத்துட்டு போலாம்ல. அப்போ லீஸ்ட்னு சொல்றதுனாலதான் 2மே பொது மடங்கு தான். 12 ஆனா மிக சிறியது எது? 6. இப்போ 4. இப்போ 4 6 இங்க இல்ல பாருங்க. எது இருக்கு? 12. இங்க 12, இங்க 12, இங்க 12. அப்போ 1 2 3க்கு 12ஆம் நிமிடத்தில் 3 ஃபேனும் ஓடிக்கொண்டு இருக்கும். கரெக்டா தப்பா? இது 2வது நிமிடத்தில் ஓடும், 4வது நிமிடத்துல ஓடும், 8ல ஓடும், 10ல ஓடும், 12ல ஓடுமா? 2 நிமிடம் தானே சொன்னோம். அதே மாதிரி 3 6 9 12லயும் ஓடுதுல. 4 8 12. அப்போ 12 12 மூணுமே என்ன செய்யும்? ஒரே நேரத்தில் 12ஆம் நிமிடத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்சிஎம். இதுல ஏன் நம்ம இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னா, தெரியணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆளுக்கு 6ல் 1 கொடுங்க, ஒரு ஆளுக்கு பாதியை கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்ப எத்தனை பங்கு வச்சா கொடுக்க முடியும் ஒரே பொருளை? உங்கள்கிட்ட நான் கேட்டேன் 2க்கும் 4க்கும் ஒரு ஆளுக்கு 1/4, ஒரு ஆளுக்கு 1/2 கொடுக்கணும்னா எத்தனை இதா வெட்டணும்? 4ஆ வெட்டணும். இதை 4ஆ துண்டு வெட்டினோம்னா பாதி உள்ளவங்களுக்கு எத்தனை துண்டு கொடுப்போம்? 2 துண்டு கொடுப்போம். 4ல் 1 ஒரு எத்தனை துண்டு கொடுப்போம்? 4ல் 1 1/4 ஒரு துண்டு கொடுப்போம். 1/4 4ல் 1 ஒரு துண்டு. இதே இது 2 துண்டு வச்சீங்கன்னா 4ல் 1 கொடுக்க முடியாது. இப்போ ஒரே ஒரு பொருளை 2ஆ வெட்டினீங்கன்னா பாதி கொடுக்கலாம் ஒரு ஆளுக்கு. 4ல் 1 எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. இன்னொன்று துண்டை கொடுத்தீங்கன்னா அது பாதி இன்னொரு பாதியா போயிடும். அப்போ அதுக்கு தான் 4ஆ வெட்டணும். 4ஆ வெட்டினா என்ன செய்யலாம்? பாதி கொடுக்குறவங்களுக்கு 2 துண்டை கொடுத்துருவோம், 4ல் 1 உள்ளவங்களுக்கு ஒரு துண்டை கொடுத்துருவோம். கரெக்டா? அப்போ குர்ஆன்ல மொத்தம் பாதி இருக்கு, 4 இருக்கு, 8. இதுல அல்லாஹ் என்ன செய்வான்னா திடீர்னு 1/3 கொடுங்க, ஒரு ஆளுக்கு 1/2 கொடுங்கன்னு கொடுப்பான். இப்போ 2க்குமே எல்சிஎம் என்ன? 2க்கும் 3க்கும் உங்களுக்கு ஈஸியா 2 நம்பர்களில் எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மெத்தட் டானா போட்டு நீங்க எடுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரியும் போடலாம். மொத்தம் 3 சொல்றோம். இரண்டு எண்களில் எல்சிஎம் கண்டுபிடிப்பதின் எளிமையான முறை. நீங்க டானா போட்டு போனாலும் ஒன்றும் தப்பு இல்லை, ஈஸியா கண்டுபிடிக்கிறது. இப்போ 2ஐயும் 4ஐயும் மீதம் இல்லாமல் வகுக்க முடியுமா? 2ஐ 4ஆலோ அல்ல 4ஐ 2ஆலோ மீதம் இல்லாமல் வகுக்க முடியுமா? முடியுமா முடியாதா? 10வது படிச்சிருக்கேன். 4 2ஆல வகுத்தால் மீதம் 2 4 தானே. மீதம் இல்லாமல் வகுக்கலாமா முடியாதா? முடியும். 4 2ஆல் முடியாட்ட 2 4ஆல் வகுக்க முடியும். அப்போ வகுக்க முடிந்தால், மீதம் இல்லாமல் வகுக்க முடிந்தால் எது பெரிய எண்ணோ அதான் எல்சிஎம். இதுல பெரிய எண் எது? 4. இப்ப 4 6ஆல் வகுக்க முடியுமா மீதம் இல்லாமல்? முடியுமா முடியாதா? முடியாது. 6ஐ 4ஆல் வகுக்க முடியுமா மீதம் இல்லாமல் வகுக்க முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு பொது எண்ணால் 2ஐ மீதம் இல்லாமல் வகுக்க முடியுமா? இன்னும் முடியுமா முடியாதா? முடியும். 2ஆல் வகுக்கலாம்ல. 2ஐ 4ஆலும் வகுக்கலாம், 6 இப்படி வகுக்க முடிந்தால் எல்சிஎம் எதுன்னு சொன்னா இந்த 2ல் 1ஐ பாதியாக்கி பெருக்க வேண்டும். 4ல பாதி என்ன? 2. 2 × 6 12. அல்லது 4 அப்படியே போட்டுட்டு 6ல பாதி எவ்வளவு? 3. 4 3 எவ்வளவு? 12. 12 தான் எல்சிஎம்.
அடுத்தது 3 4. 3ஐ 4ஆல் வகுக்க முடியாது, 4ஐ 3ஆல் வகுக்க முடியாது. பொது எண்ணால் வகுக்க முடியுமா? அதுவும் முடியாது. முடியவில்லை ஆனால் பிரச்சனை, ரெண்டையுமே பெருக்கிட்டா அதான் எல்சிஎம். இது நீங்க எப்படி போட்டு பாருங்க. 2 4 நீங்க போட்ட முறையில் பார்த்தா எப்படி இருக்கும்? 2 1 2 2 4 2க்கு 1 4. கரெக்டா? 4 தானே வந்துச்சு. 4 தான் நம்ம சொன்னோம். அப்போ 3 6. 4 6. சின்ன நம்பர் தானே போடணும், பெரிய நம்பர் போடணுமா? சின்ன நம்பர். 2 4 3 2 6. அப்போ 2 1 அப்புறம் 3 எவ்வளோ ஆச்சு? 2 4 4 12. கரெக்டா? எல்சிஎம் போடுறது கரெக்டா. சும்மா சும்மா தலையாட்டக்கூடாது. முடிச்ச உடனே எல்லாரும் போடணும் கணக்கு. சரியா? இப்போ எல்சிஎம் எப்படிங்கிறது சொல்லியாச்சு. எல்சிஎம் இந்த இதுக்கு பாடத்துக்கு தேவைனால, இல்லைன்னா நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தம் 6 இது சொன்னோமா? பாதி 1/2 1/4 1/8 2/3 1/3 1/6. இப்போ இது யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கும்? குர்ஆன்ல 11வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிதக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையை. முதலாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, 2 பெண்களுக்கு கொடுக்கும் பங்கை போன்று ஒரு ஆணுக்கு கொடுக்கணும். 2 பொம்பளைக்கு கொடுக்கிற பங்கு மாதிரி ஒரு ஆணுக்கு கொடுக்கணும். அப்ப 2 பொம்பளை பிள்ளை ஒரு பையன் எவ்வளவு கொடுக்கணும்? எத்தனை பங்கு வைக்கணும்? எத்தனை? 3. ஆணுக்கு எத்தனை? ஒரு பங்கு. எத்தனை பங்கு வைக்கணும்? எத்தனை? 4. ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படி இருந்தா 3 வைக்கணும். ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1. 2:1. ஆணுக்கு 2 மடங்கு வரும், பெண்ணுக்கு 1 மடங்கு. இது பொதுவான விதி. முதலாவது அல்லாஹ் சொல்லக்கூடியது. இரண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, பெண் பிள்ளைகளை பத்தி சொல்றான். அதுல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் அவங்களுக்கு சொத்தில் பாதி 1/2. யாருக்கு? இறந்து போனவர் சொத்துக்குரியவருக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை இருந்தால் சொத்துல பாதி 1/2 கொடுக்கணும். யார் இருக்கக்கூடாதுன்னா அவன் சகோதரன் இருக்கக்கூடாது. நிபந்தனை என்னன்னா, சகோதரன் இருந்தால் என்ன ஆயிரும்? ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 என்ற விகிதத்தில் என்ன செஞ்சிருவாங்க? எடுத்துக்கிடுவாங்க. புரியுதா என்னண்டு? ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைதான், ஒரே ஒரு பையன், சொத்துல பாதி என்ன செய்யாது? கிடைக்காது. சரி, நான் எடுத்துப்போம். அங்க போய் எழுதுங்க இந்த நோட்ல. புரியுதா? ஒரு இறந்து போனவருக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரே ஒரு பையன், சொத்துல பாதி கிடைக்குமா? பெண் பிள்ளைக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அவன் சகோதரன் இருந்தான்டா, ஒரு ஆம்பளை பையன் வந்துட்டான்னா என்ன ஆயிரும்னா 2:1 என்ற விகிதத்தில் எடுத்துக்கிறான். ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1. எப்போ பாதி கிடைக்கும்டா? அவனுடைய சகோதரர் யாருமே இல்லை, ஆம்பளை பிள்ளை யாருமே இல்லை, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் சொத்தில் பாதி 1/2 அவளுக்கு கிடைக்கும். சகோதரன் இருக்கக்கூடாது. அதை கவனத்தில் வச்சுக்கணும். இரண்டாவது, 2 பெண் பிள்ளைகள் அதற்கு மேல் இருந்தால், இறந்து போனவருக்கு 2 பொம்பளை பிள்ளை அல்லது 2க்கு மேல 3 4 5 எத்தனை இருந்தால் 2/3. 2/3 3இல் 2 பங்கு கிடைக்கும். ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா பாதி, 2 2க்கு மேல் இருந்தால் 2/3. பொம்பளை பிள்ளையினுடைய பங்கு முடிஞ்சா? ஒரு பொம்பளை பிள்ளைனா பாதி, 2 2க்கு மேல் இருந்தால் 2/3. இதான் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த 11வது வசனத்தை. அதுக்கடுத்து
தாய் தந்தைக்கு உரிய சொத்து விகிதம். தாயும் தந்தையும் இருந்தால் முதல்ல சொத்துக்கு இவ்வளவுன்னு கொடுக்க கூடாது. முதல்ல என்ன பார்க்கணும்னா இறந்து போனவருக்கு பிள்ளை இருக்குதா, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ இருக்கான்னு முதல் கேள்வி கேட்கணும். இப்போ சொத்துக்கு இறந்து போனாரு, அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு சொத்து கொடுக்கணும் தான் முதல்ல என்ன கேள்வி கேட்கணும். இறந்து போனவருக்கு பிள்ளை இருக்குதா, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, ஒன்னோ ரெண்டோ என்ன பிள்ளை இருக்கா, ஆம் அவருக்கு பிள்ளை இருக்கு, இறந்து போனவருக்கு பிள்ளையும் இருக்கிறாங்க அம்மா அப்பாவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தாய் தந்தை ஒவ்வொருவருக்கும் 6 1/6 யாருக்கு கொடுக்கணும், தாய்க்கும் 1/6 தந்தைக்கும் 1/6. எப்போ இறந்து போனவருக்கு பிள்ளை இருந்தால். அடுத்த கேள்வி பிள்ளை இல்லை, இறந்து போனவருக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்றாங்க, அம்மா அப்பா இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்னா இறந்து போனவருக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்களா, இறந்து போனவருக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்களான்னு கேள்வி கேட்கணும். ஒருத்த சகோதரரும் இல்லை, யாருமே இல்லை, அம்மா அப்பா மட்டும் இருக்கிறாங்க, பிள்ளைகள் யாரும் இல்லை. அப்போ எவ்வளவு சொத்தை கொடுக்கணும், தாய்க்கு 1/3, 3 1 தாய்க்கு கொடுக்கணும், மீதம் உள்ளது தந்தைக்கு, தந்தை கொடுக்கணும். எப்போ சகோதரர்கள் யாருமே இல்லாவிட்டால் அல்லது ஒரே ஒரு சகோதரர்கள் இருந்தாலும் 1/3 தாய்க்கு கொடுக்கணும், மீதம் உள்ளது தந்தை. 2 சகோதரர்கள் அதற்கு மேல் இருந்தால், இறந்து போனவருக்கு பிள்ளை இல்லை, 2 சகோதரர்கள் அல்லது அதற்கு மேல் இருந்தால் தாய்க்கு 1/6 குறைஞ்சிரும், 6 1 கொடுக்கணும், மீதம் உள்ளது தந்தை. இது யாருக்குள்ள பங்கு, தாய் தந்தைக்கு பிரிக்கும் பொழுது நாம் முதலில் கேட்க வேண்டிய கேள்வி இறந்தவருக்கு பிள்ளை இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேளுங்க. பிள்ளை இருக்கிறார்கள் என்றால் பிரச்சனை இல்லை, தாய்க்கும் 6 1 தந்தைக்கும் 6 1 1/6 1/6 முடிஞ்சு. பிள்ளை இல்லை என்றால் அடுத்து என்ன கேள்வி கேட்கணும், சகோதரர்கள் யாருக்கு சகோதரர்கள், இறந்து போனவருக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா இல்லையா. இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தாய்க்கு 1/3 தந்தைக்கு மீதம் உள்ளது தந்தைக்கு கிடைக்கும். ஒரு சகோதரர் இருந்தாலும் தாய்க்கு 1/3 மீதம் உள்ளது தந்தைக்கு. 2 சகோதரர்கள் அதற்கு மேல் இருந்தால் தாய்க்கு குறைஞ்சிரும் 1/6 மீதம் உள்ளது தந்தைக்கு. முடிஞ்சு, தாய் தந்தை முடிஞ்சு. சொன்னது புரிஞ்சா? புரியலைன்னா என்ன செய்யணும், சும்மா தலையிலே ஆட்டக்கூடாது, என்னது எனக்கு கேட்கணும், இது சொன்னது எனக்கு வழங்கலை, இன்னொரு தடவை. புரிந்ததா இல்லையா? நான் யார் யாருக்கு சொல்லிட்டேன், பொம்பளை பிள்ளைக்கு சொல்லியாச்சு, தாய் தந்தைக்கு சொல்லியாச்சு. பொதுவான விதி ஆம்பளை பிள்ளைக்கு 2 பெண்ணுக்கு 1, அது இதுவரை சொல்லியிருக்கு. 11வது வசனம் இதோட முடிஞ்சிருச்சு. 12வது வசனம் கணவன் மனைவி. 12வது வசனம் கணவன் மனைவி. இப்ப எல்லாம் கவனிச்சிட்டு இருங்க. இப்ப என்ன செய்யணும், நம்ம சொல்லி முடிச்ச உடனே உங்க ஆப்பாவுடைய சொத்து எவ்வளவு என்னன்னு போட்டு பிரிச்சு காட்டணும். இதுல உள்ளதுதான் கேட்கணும், நடத்தினதை விட்டு மீறி போகக்கூடாது. இப்ப நடத்தின வரையிலையும் உள்ளதுல தந்தைக்கு போவோம். ஆமா, ஓகே, கிடையாது. சகோதரனுக்கு எந்த நிலையிலும் தந்தை இருந்தால் கிடைக்காது, மகன் இருந்தாலும் கிடைக்கும். சகோதரனுக்கு என்ன கிடையாது, யார் இருந்தாலும் கிடைக்காது, அப்பா இருந்தாலும் கிடைக்காது, மகன் இறந்து போன மகன் இருந்தாலும் சகோதரனுக்கும் கிடைக்காது, சகோதரிக்கும் கிடைக்காது. அது அடுத்த இதுல அல்லாஹ் சொல்றான், அதுல நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரிக்கு எப்போ பங்கு கிடைக்கும். 2வது கணவன் மனைவி. இறந்து போனது மனைவி, இருக்கிறது கணவர். இப்போ என்ன கேள்வி கேட்கணும்னா, அந்த இறந்து போன மனைவிக்கு பிள்ளைகள் இருக்கா இல்லையா. சொத்துக்குரியவங்க இறந்து போனது பொம்பளை மனைவி, அவங்களுக்கு கணவர் இருக்கார், அப்போ அவங்களுக்கு பிள்ளை இருக்கா இல்லையா. பிள்ளை இருக்கிறது.
அப்போ கணவனுக்கு 1/4. பிள்ளை இருந்தால் 1/4. மனைவிக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னா 1/2. கணவனின் பங்கு 1/4, ஒன்று 1/2. பாதியும் காலும் கிடைக்கும். பாதி எப்போ கிடைக்கின்றா மனைவிக்கு பிள்ளை இல்லை என்றால், கால் எப்போ கிடைக்கின்றா பிள்ளை இருந்தால். இது கணவன். அப்போ மனைவியினுடைய சொத்து. இறந்து போனது கணவர். அப்பவும் கேள்வி கேட்கணும், அந்த கணவருக்கு பிள்ளை இருக்கா? உயிருடன் இருக்கணும். இந்த அவர் இறக்கின்ற நேரத்தில் உயிரோடு இருந்தாதான் இருக்கிறாங்கன்னு கணக்கு எல்லாத்துக்குமே. அப்போ அவருக்கு பிள்ளை இருந்தால் மனைவிக்கு 1/8. 8ல் 1. 1/8. எப்போ பிள்ளை இருந்தால் கணவனுக்கு. பிள்ளை இல்லை என்றால் மனைவிக்கு 1/4. இல்லையாச்சா? இப்போ இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிள்ளை இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இப்ப கணவர் இறந்து விட்டார். கணவருக்கு இப்ப முந்திய மனைவியின் மூலம் ஒரு பிள்ளை இருக்கு. இப்ப உயிருடன் இருக்கக்கூடிய மனைவியிட்ட பிள்ளை இல்லை. என்ன கணக்கில் எடுக்கணும்? பிள்ளை இருக்கிறாங்கன்னு நம்ம கணக்கு பிரிக்கணுமா, இல்லைன்னு பிரிக்கணுமா? இருக்கிறாங்கன்னா பிரிக்கணும். சொத்துக்கு உரியவருடைய பிள்ளை, அது முந்திய கணவரா இருக்கலாம், எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிள்ளை அவங்க சொந்த பிள்ளையா உயிருடன் இருந்தாங்கன்னா பிள்ளை இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கணவர் அப்பவும் கேட்கிறோம் பிள்ளை இருக்காண்டு, இந்த மனைவி மூலம் பிள்ளை இல்லை, முந்திய மனைவி மூலம் பிள்ளை இருக்கு அப்படின்னா பிள்ளை இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த மனைவி மூலம் இல்லை, அவருடைய பிள்ளையா இல்லையான்னு மட்டும்தான் பார்க்கணும். இருந்தா அந்த பிள்ளைக்கும் சொத்தில் பங்கு இருக்கு. அதனால பிள்ளை இந்த உயிருடன் இருக்கக்கூடிய மனைவிக்கும் கணவனுக்கும் பிறந்ததான அவசியம் கிடையாது. முந்திய மனைவியின் மூலமாக, முந்திய கணவரின் மூலமாக அவருக்கு பிறந்திருக்கலாம். பிறந்திருந்தா பிள்ளை இருக்கிறாங்கன்னா அதனுடைய ஓகே. அப்புறம் நம்ம மனைவி விஷயத்தில் நம்ம சொன்னோம், பிள்ளை இல்லை என்றால் மனைவிக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1/4. இப்ப இறந்து போன கணவனுக்கு 4 மனைவி இருக்கிறார். 1 லட்சம் ரூபாய் விட்டு செல்றாரு. எவ்வளவு கொடுக்கணும் ஒரு ஆளுக்கும்? குழந்தை இல்லை, 4 மனைவி இருக்கிறாங்க, 1 லட்சம் ரூபாய் விட்டு சென்றிருக்காரு. எவ்வளவு? 25. அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யறது? மொத்தத்தையும் இவங்களுக்கு மனைவி மாதிரி கொடுத்துட்டு அம்மா அப்பா தெருவில் விட்டுறதா? இதுல என்ன, மனைவிக்கு 4 மனைவி இருந்தாலும் சரி, 40 மனைவி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 1/4 தான். அவங்க தான் அதற்குள்ளதான் எடுத்துக்கணும். 4 மனைவி இருந்தாலும் அந்த 25,000 ரூபாயில் தான் 4 பேரும் பிரித்து எடுக்கணுமே தவிர ஒவ்வொருவருக்கும் என்ன கிடையாது, 1/4 பங்கு கிடையாது. 2 மனைவி இருக்கட்டும், 3 மனைவி இருக்கட்டும், அல்லது 4 மனைவி இருக்கட்டும், அவங்களுக்கு மொத்தமும் சேர்த்து கால் தான். ஏன்னா தாய் தந்தையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலி அபவைஹி லிகுல்லி வாஹிதின் மின்ஹும சுதுசு, தாய் தந்தையர்களில் ஒவ்வொருவருக்கும் 6ல் 1ன்னு அல்லாஹ் அங்க சொல்றான். தாய்க்கும் 6ல் 1, தந்தைக்கும் 6ல் 1 தெளிவா சொல்றான். மனைவி கணவன் விஷயத்துல என்ன செய்யல, ஒவ்வொருவருக்கும் 1/4 கால் பங்குன்னு சொல்லல, மொத்த மனைவிக்கும் சேர்த்துதான். அப்ப 4 மனைவி இருந்து 1 லட்சம் ரூபாய் இருந்தா 25,000 ரூபாயில் தான் என்ன செய்ய வேண்டும், பிரித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் கிடையாது. இதை நீங்க கவனத்தில், கணவன் மனைவி விஷயத்துல இது ஒரு கவனத்தில் வச்சு. கணவன் மனைவி முடிஞ்சு. இப்போ அதுக்கு அடுத்தது சகோதர சகோதரிகள். கலாலா அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. கலாலானா இறந்து போனவருக்கு பிள்ளையும் இருக்க மாட்டாங்க, தந்தையும் இருக்க மாட்டாங்க. பிள்ளைனா பிள்ளை அல்லது பிள்ளையுடைய பேரன் அப்படி அந்த ரூட்லையும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தந்தை, தந்தையுடைய தந்தை இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க.
யார் இருப்பா? சகோதரன் அல்லது சகோதரி அல்லது ரெண்டு பேருமே சேர்ந்து இருப்பாங்க. இவங்களுக்கு தான் கலாலா. கலாலான்னா யாருக்கு சொல்லணும்? இறந்து போனவருக்கு தந்தையும் மகனும் இல்லை. தந்தைன்னா தந்தை மட்டும் இல்லை, தந்தை இல்லைன்னா பாட்டனார், அவர் இல்லைன்னா அவருடைய அப்பா, இப்படி யாருமே இல்லை, மேல் நோக்கியும் இல்லை. பிள்ளை, பிள்ளைன்னா மகனும் இல்லை, மகனுடைய மகனும் இல்லை, பேரன், இந்த மாதிரி வகையில யாருமே இல்லை. யார் மட்டும்தான் இருக்கிறாங்க? சகோதர சகோதரிகள் மட்டும் இருந்தால் அவங்களுக்கு பேரு கலாலா. இந்த கலாலாவில் அல்லாஹ் ரெண்டு விதமான சட்டம் சொல்றான். ஒன்று 12வது வசனத்துல சகோதர சகோதரிகள் ரெண்டு பேருமே இருந்தால் ஆளுக்கு 6ல் 1 அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேருக்குமே 6ல் 1. சகோதரனும் சகோதரியும் ரெண்டு பேருமே கலந்து நிறைய பேர்கள் இருந்தார்களே ஆனால் 3ல் 1 கூட்டாகுவார்கள் அப்படின்னு. இது எத்தனாவது வசனத்துல இருக்கு? 12வது வசனத்துல. இன்கான ரஜுலுன் யூரசு கலாலத்தன் அவ் இம்ராத்துன் வலகு அகுன் அவ் உஹுத்துன் வலி குல்லி வாஹிது மின்ஹும் அஸ்ஸுதுசு ஃப இன்கானு அக்ஸரு மின் தாலிக் ஃபஹும் ஷுரகாஉ ஃபிஸ்ஸுலுஸ். இது 12வது வசனத்தில் சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, சகோதரி மட்டும் இருந்தாலும் 6ல் 1, சகோதரன் மட்டும் 6ல் 1, ரெண்டு பேருமே கலந்து கூடுதலா இருந்தாங்கன்னா 3ல் 1 ரெண்டு பேருமே கலந்து எடுத்துக்கிறோம். 176வது வசனம், 176வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஒரு சகோதரி இருந்தால் பாதி, ஒரு சகோதரி இருந்தால் பாதி 1/2, 2க்கு மேற்பட்ட சகோதரிகள் இருந்தால் 2/3, 3ல் 2, 3ல் 2. ஒரே ஒரு சகோதரன் மட்டும் இருந்தால் மொத்த சொத்தும் அவனுக்கு. ஒரே ஒரு சகோதரன் மட்டும் இருந்தால் மொத்தத்தையும் அவன் எடுத்துக்கிடுவான். சகோதரனும் சகோதரிகளும் இருந்தார்களே ஆனால் 2:1 என்ற விகிதத்தில் எடுத்துக்கொள்வாங்க. சகோதரனுக்கு 2, சகோதரிக்கு 1 என்ற விகிதத்தில் எடுத்துக்கொள்வாங்க. இதே அளவு இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நான் சொல்லியிருக்கேனா? யாருக்காவது இதே மாதிரி பாதி 2/3, பொம்பளை பிள்ளைக்கு இருந்தால் 1 இருந்தால் பாதி, 2 சகோதரி இருந்தால் 2/3, பையன் இருந்தால் 2:1. அதே தான் மகனும் மகளுக்கும் என்ன கிடைக்குமோ அதே இது யாருக்கு கிடைக்கும்? சகோதரி. இப்ப 2ல் எதை எடுத்துக்கிறது? குர்ஆன் வசனத்துல 12ல் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சகோதர சகோதரிக்கு 6ல் 1, 3ல் 1 சொல்லப்பட்டிருக்கு. இங்க என்னது? பாதி கூட சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு 2 விதமான அறிஞர்கள் கருத்து சொல்லி இருக்கிறாங்க. 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது தாய் வழி சகோதரியை பற்றியது. 12வது வசனத்துல 1/6 சொன்னோமா இல்லையா? 1/6, 1/3 கொடுக்கணும்னு சொன்னது யாரு தொடர்பா உள்ளது? தாய் வழி சகோதரி. நூத்தி 76வது வசனத்தில் சொல்லப்பட்டது ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது தந்தை வழி சகோதர சகோதரிகள். இதுக்கு என்ன ஆதாரம் சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் முதலாவது 12வது வசனம் தாய் வழி சகோதரி என்பதற்கு நம்ம குர்ஆன்ல இன்கான ரஜுலுன் யூரசு கலாலத்தன் அவ் இம்ராத்துன் வலஹு அஹுன் அவ் உஹ்துன் என்ற இடத்துல மின் உம்மின் அப்படின்னு சொல்லி சேர்த்து சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு ஓதுறாங்க. நம்ம குர்ஆன்ல இருக்கிறது என்னதான் இருக்கு? லவ் அஹுன் அவ் உஹ்துன் மட்டும்தான் இருக்கு நம்ம குர்ஆன்ல. சாத் இப்னு அபி வக்காஸ் ஓதும்போது அஹுன் அவ் உஹ்துன் மின் உம்மின், தாய் வழி சகோதரியாக இருந்தால், சகோதரனாக இருந்தால் 6ல் 1 என்று அவர் குர்ஆன் வசனத்துல ஓதியிருக்கிறார்.
ஆனால் இது ஆதாரபூர்வமான செய்தி இல்லை, இது பலகீனமான செய்தி. இப்போ நம்ம முரண்பட்ட ரெண்டு செய்திகள் வந்தால் நம்ம எப்படி தீர்க்கணும், அதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. குர்ஆன்ல ஆரம்ப காலத்தில் ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கும், பிந்திய காலத்துல அது மாற்றப்பட்டிருக்கு. அப்படி செய்திகள் படிச்சிருக்கீங்களா? ஆரம்ப காலத்துல நல்ல வசதி உள்ளவர்கள், திரகாத்திரமான உள்ளவர்கள் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்து விட்டு நோம்பு இல்லாம வச்சுக்கணும், நோம்பு வைக்காமல் இருக்கலாம். இருந்துச்சா? பயான்ல கேட்டிருக்கலாமா? ஆரம்ப காலத்துல நமக்கு வசதி இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, நோன்பு காலத்து ரமலான் மாதத்துல நோன்பு பிடிக்காமல் ஒரு நோம்புக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துருவோம். இது ஆரம்பத்தில் இருந்தது. அப்புறம் அடுத்த வசனத்துல அல்லாஹ் என்ன செஞ்சா, கண்டிப்பாக நோன்பு நோக்கணும்னு மாத்திட்டான். அப்போ முந்திய வசனம் பிந்திய வசனத்தை என்ன செஞ்சிருச்சு, மாற்றி விட்டது. இப்படி நிறைய சட்டங்கள் இருக்கு. ரசூலுல்லாஹ் ஆண்கள் ஜியாரத் செய்யலாமா? கபர்ஸ்தான்ல செய்யக்கூடாதா? அவருக்கு போகக்கூடாதா? ரசூலுல்லாஹ் இன்னி நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூரி ஃபஸூருஹா, ஜியாரத் செய்வதை விட்டு உங்களை நான் தடுத்தேன், இப்போது நீங்கள் ஜியாரத் செய்து கொள்ளுங்கள். அப்போ முன்னாடி தடுத்திருக்காங்க, பின்னாடி மாத்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இந்த வசனம் முந்திய வசனமா பிந்திய வசனமா அப்படின்னா புகாரியில 4654 46 54 46 54 4654 பரா இப்னு ஆசிப் சொல்றாங்க, ஆகிரி ஆயத்தின் நஸலத் யஸ்தஃப்தூனக குலில்லாஹி இஃப்தீக்கும் ஃபில் கலாலா. கடைசியாக இறங்கிய வசனம் எதுதான்? 176வது. கலாலா தொடர்பாக உங்களிடத்தில் ஃபத்வா கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஃபத்வா கொடுக்குறான். அதுலதான் அல்லாஹ் என்ன சொல்றான், சகோதரிக்கு பாதி, 2 சகோதரி இருந்தா 2/3, ஒரு சகோதரன் தான் மொத்தத்தை எடுத்துக்கொள்வான், சகோதரனும் சகோதரியும் இருந்தால் 2:1ங்கிற விதத்தில் எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு அந்த வசனம் தான் கடைசியாக இறங்கியது. அப்ப எதை எடுத்துக்கிறோம் நம்ம? கடைசியாக. உங்களுக்கு தாய்வழி சகோதரின்னா யாரு சொல்லுங்க பாப்போம்? யாரு? பெரியம்மா, சின்னம்மா, அம்மாவுடன் பிறந்தவங்க. அது கிடையாது. தாய் வழி சகோதரி, தந்தை வழி சகோதரி அப்படின்னா வேற. சொல்லுங்க. படத்தை பாருங்க. ஃபாத்திமாங்கிறவங்களுக்கு 2 கணவர் இருக்கலாமா? ஒரு நேரத்தில் இருக்க முடியுமா? முடியாது. இறந்து போயிருக்கலாம், ஏன்னா தலாக்கத்துக்கு ஏதாவது செய்யும். ஜெயிதுன்னு ஹாலித். இந்த ஜெயிதுங்கிற மூலமா அனஸ் உமர், ஹாலிது மூலமா சாதிக்குன்னு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. இவங்க 2 பேருமே யாரு? அண்ணன் தம்பி. இவங்களுக்கு என்ன செய்வாங்க? இவங்க 2 பேருடைய அம்மா யாரு? 2 பேருடைய அப்பா யாரு? இவங்களுக்கு பேரு அல்லாஹு ஷகீக். உடன் பிறந்த தாயும் தந்தையும் ஒண்ணு. இவங்க 2 பேரும் யாரு?
அனஸும் சாதிக்கும் யாரு? ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரெண்டு பேருக்கு வித்தியாசம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு என்னன்னா அல்லாஹு லி உம்மின். உம்முன்னா தாயா, அகண்டா சகோதரன், தாய் வழி சகோதரன். ஏன்னா சாதிக் என்பவருடைய தாயும் ஒண்ணு, அனசனுடைய தாயும் ஒண்ணு. ஆனா வாப்பா வெவ்வேறு. இவருடைய வாப்பா வந்து செய்து, இவருடைய வாப்பா வந்து ஹாலிது. ஆனா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான். இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள உறவு யாருன்னா தாய் வழி சகோதரன். புரிஞ்சா? சின்னம்மா பெரியம்மா இல்லை, இதைத்தான் தாய் வழி சகோதரன். இது தந்தை ரெண்டு ஒண்ணா இருந்து தாய் வெவ்வேறையா இருந்தால் அவன் தாய் வழி சகோதரன். அப்போ இந்த தாய் வழி சகோதரன் சகோதரிகளை பற்றித்தான் 12வது வசனம் பேசுகிறது. சரியா? 176வது வசனம் இந்த உடன் பிறந்த சகோதரன் அல்லது அல் அகுல் அபின் தந்தை வழி சகோதரனை பற்றி பேசுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சரியான கருத்து என்ன? கடைசியில் சொல்லப்பட்ட வசனம் தான் கரெக்டானது. முந்தைய வசனத்தை அது மாற்றிவிட்டது. இப்போ மொத்தம் சொன்ன 6 பங்கை பத்தியும் யார் யாருக்கு கிடைக்குன்னு சொல்லியாச்சா? யாராவது விடுபட்டு இருக்கா?